செய்தியாளர் சந்திப்பு அமைதியா இருக்கும். காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் மேகேதாட்டு அணையை தடுப்போம், காவிரியை காப்போம் என்ற தலைப்பில் மன்னார்குடியில் உழவர் எழுச்சி பேரணி அங்கே நம்முடைய தேரடி திடலில் இருந்து புறப்பட்டு இங்கே மன்னார்குடி நகராட்சி எதிரே நிறைவுபடக்கூடிய நிலையில் இருக்கிறது. இதில் முக்கியமான இந்த பேரணிக்கு தம்பி ராஜசேகர் அவர்கள் தலைமை தாங்கி வந்திருக்கிறார்கள். கலைச்செல்வம் விடுதலை சுவர் முன்னிலை வைக்கிறார்கள். இந்த பேரணியை மருத்துவர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொருளாளர் ஐயா இளரா பாரதி செல்வன் அவர்கள் தொடங்கி வைத்து உரையாற்றினார்கள். இங்கே விவசாயிகள் சங்க தலைவர்கள் ஐயா மணிமொழியன் போன்றவர்கள், ஜெகதீசன் போன்றவர்கள், இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் சிமியோன் சேவியர்ராஜ், தமிழ் தேசிய பேரியக்கம் வைகரை, ஐயா காவிரி உரிமை குழு செயற்குழு உறுப்பினர் ஐயா சாமி கரிகாலன் போன்ற பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சி மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா சின்னத்துரை, இப்படி பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், மேகேதாட்டு அணையை கட்டுவதை நோக்கி வேகமாக கர்நாடகம் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் என்பவர் ஒரு சட்டத்துக்கு புறம்பான கருத்தை கூறி தமிழ்நாடு போட்ட வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டார். மேகேதாட்டு கட்டக்கூடாதுன்னு போட்ட வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டார். இதை பற்றி வாய் திறக்காமல், இதற்கு தீர்வு என்ன என்று எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகத்துக்கு சாதகமாக நடந்து கொள்கிறார் என்று நாங்கள் கருதுகிறோம். நக்கல் பேசக்கூடிய துரைமுருகனை விட்டு 2 வார்த்தை பேர் சொல்ல வேண்டியது. நையாண்டி நாயகன் துரைமுருகன், அங்கே சித்தராமையா அந்த முதலமைச்சர் வாய் திறந்து பேசுகிறார். அலுவலகம் திறந்து விட்டார்கள். காவேரி மேகேதாட்டு கட்டுவதற்கு அலுவலகம் திறந்து இத்தனை ஸ்டாஃபு நேரம் போட்டிருக்கோம்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஒரு ரகசியமாக இல்லை. ஏற்கனவே ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி இருந்த காலத்தில் தான் தடையெல்லாம் இருந்தது. அனுமதி இல்லாமல் ஹேமாவதி ஹேரங்கி அணைகளை கட்டினார்கள், கபினியை கட்டினார்கள். யாரும் தடுக்கலை. இன்னும் நாங்கள் திரும்ப சொல்கிறோம், மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்காரா, கர்நாடகத்துக்கு சாதகமாக இருக்காரான்னு தெரியணும். ஒன்று, அவர் உண்மையில் நம்மளுக்கு ஆதரவாக இருந்தார்னா வாய் திறந்து இந்த முதலமைச்சர் பிரதமர்கிட்ட பேசணும், அறிக்கை கொடுக்கணும். உச்சநீதிமன்றம் இப்படி தப்பாக தீர்ப்பு சொல்லியிருக்கு. எனவே நீங்கள் ஒரு தனி ஆணை போடலாம். மத்திய அரசு பிரச்சனைக்குரிய இடத்துல இப்போ அணை கட்டக்கூடாது. இதுவரைக்கும் வனத்துறை இன்னும் அனுமதி கொடுக்கலை. இந்திய அரசுடைய வனத்துறை அனுமதி கொடுக்கலை. எனவே மோடி அறிக்கை கொடுக்கணும். கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் முரண்பாடு வேண்டாம், அந்த அணை புதுசாக மேகேதாட்டில் கட்டக்கூடாது, பிறகு வல்லுநர் குழு போட்டு நம்ம பரிசீலிப்போம் என்றாவது சொல்லி ஒரு அறிக்கையை இந்திய தலைமை அமைச்சர் மோடி கொடுக்க வேண்டும் என்று மௌனம் காக்கும். எல்லாத்துக்கும் வாய் சலன்னு பேசக்கூடிய ஸ்டாலின் காவேரிக்கு மட்டும் பேச மாட்டார். அப்போ நீங்கள் அந்தரங்கமாக கர்நாடகத்தை பார்க்குறீங்களான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஒன்று, அந்த கோரிக்கையை வச்சுருக்கிறோம். அடுத்ததாக இந்த ஒரு உத்தரவு போட்டு மேகேதாட்டை அனுமதிக்கவே முடியாது என்றது தான் என்னுடைய இது. பழைய பாடங்கள்லேருந்து கற்றுக்கொண்டு மக்கள் வெகுண்டு தடுத்தாக வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். அடுத்ததாக இந்த காவேரி மேலாண்மை ஆணையம் என்று ஒன்று போட்டிருக்கிறார்கள். நயவஞ்சகமாக நரேந்திர மோடி கர்நாடகத்துக்கு சாதகமான ஆளை எஸ்கே ஹல்தர் என்ற ஒரு நபர், நீராற்றல் துறை தலைவராக இருந்து பணி ஓய்வு பெற்ற நபரை 5 ஆண்டுக்கு இந்த பதவியை கொடுத்து, அந்த ஆள் ஒரு வார்த்தை கூட நடுநிலையாக பேசுனது கிடையாது. கர்நாடகத்துக்கு சாதகமாக தான் அந்த ஆள் நடந்துக்குவார். எனவே அந்த ஆளை உடனே அந்த பதவி விட்டு நீக்கணும். இப்போ உள்ள அந்த குழுவை கலைச்சிட்டு பக்ரானங்களில் இருக்கிறது போல் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பது தான். அதாவது காவேரி தீர்ப்பாயம் இறுதியாக 2006 கொடுத்த தீர்ப்பில்
உள்ள தண்ணீர் அளவு பகிர்வு மட்டும்தான் மாற்றி அமைக்கப்பட்டது. பாக்கி எல்லாம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த தீர்ப்பின்படி புதிய பக்ரானங்கள் போல இன்னும் அந்த காவேரி தீர்ப்பாக சொல்லியிருக்காங்க. பக்ரானங்கள் அடக்கி இருக்கிற வாரியம் போல தன்னாட்சி அதிகாரம் உள்ள வாரியத்தை போடணும். அந்த காவேரி தண்ணீரை திறந்து விடுவதற்கு ஒரு தடவை கூட அந்த ஹல்தர் தலைமையில் உள்ள ஆணையமோ ஒழுங்காற்று குழுவோ நியாயத்தை சொல்லலை. குறைச்சி சொன்ன தண்ணியை கர்நாடகம் திறந்து விட்டதில்லை. அதை பற்றி அந்த ஆளு கவலைப்பட்டதும் கிடையாது. எனவே அந்த மாதிரி இருக்குது. விதைகளை தேர்வு செய்கிற உரிமை விவசாயிகளுக்கு தவிர விதை சட்டம்னு கொண்டு வந்து விவசாயிகிட்ட திணிக்கக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அடுத்தது நெல் கொள்முதல் 22 விழுக்காடு நிரந்தர ஈரப்பதம் என்பதை கொண்டு வாங்க, ஒரு உத்தரவை போடுங்க. அது குருவையாக இருந்தாலும் சம்பாவாக இருந்தாலும் 22% வரலும் ஈரப்பதம் இருந்தால் அதை கொள்முதல் செய்யலாம் என்று கொண்டு வாங்க. அடுத்ததாக வேளாண் விளைபொருட்களுக்கு MS சுவாமிநாதன் குழு பரிந்துரைத்தபடி குறைந்தபட்ச ஆதரவு விலையை தீர்மானிக்க வேண்டும். அந்த ஃபார்முலா படி MS சுவாமிநாதன் குழு சொன்ன ஃபார்முலா படி விலையை தீர்மானிக்க வேண்டும். இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு ஏக்கருக்கு 35,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு என்று நிவாரண உதவித்தொகை தர வேண்டும். அதுபோல் இந்த தனியாருக்கு மின்சாரத்தை தாரை வார்க்கிறத கைவிட்டு அதை விட்டிங்கன்னா இலவச மின்சாரமும் போயிடும், அதை கைவிட வேண்டும். அப்படி என்ற கோரிக்கைகள். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்முடைய ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு தஞ்சையிலே ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளை வைத்து இந்த பேரணி மன்னார்குடியில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை எல்லா கட்சிகளும் எல்லா தமிழ்நாடு அரசும் ஒருமித்து தமிழ்நாடு குரலாக சொல்ல வேண்டும். கர்நாடகத்தில் இருப்பது போல தமிழ்நாட்டில் ஒரு பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் குரல் எழுப்புவதில்லை. இதை எழுப்பவில்லை என்றால் வரக்கூடிய தேர்தலில் தண்டனை கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டு விவசாயிகளும் மக்களும் கட்சி வேறுபாடு இல்லாமல் காவேரிக்கு நின்று ஒரு தீர்வை கொண்டு வராத கட்சி அல்லது பேசாத கட்சி, ஏதாவது உண்மையிலே பேசாதவங்க களத்தில் இல்லாதவங்க யார் இருந்தாலும் நம்ம விவசாயிகள் தண்டனை கொடுத்து அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, நோட்டாவுக்காவது போடுங்க, அவங்களுக்கு போடாதீங்க. அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம்.